ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி பன்னீர் செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 லிட்டர் பாலை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் வினிகரை விட இதை ஆட் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு வெயிட்டான பொருளை வந்து இது மேலே வச்சுக்கணும். இப்போ இந்த பன்னீரை வந்து ஒரு கிளாத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இன்னுமே நல்லா அந்த தண்ணிலாம் போகிற அளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இந்த கிளாத்தில் இந்த பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா அது மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருள் வைக்கணும். நான் வந்து கீழே தண்ணி ஃபில்டர் ஆகி போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கிளாத்தில் இந்த பன்னீரை வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட்டான பொருள், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வெயிட்டான பொருள் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டு அந்த கிண்ணத்தை இது மேலே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். 3 days வரைக்குமே இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணியும் காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதை நான் எடுத்து கையிலையும் காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 3 days வரைக்கும் இந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வந்து தயிர் விட்டு பன்னீர் செஞ்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ நான் லிங்காக கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.